கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். தனுசு ராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தனுசு ராசி, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் 1க்கும் 4க்கும் உடையவன் 6ஆம் இடத்துல போய் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருந்தார். இப்போது அது புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 9/10/24 குரு வக்கரம் ஆரம்பமாக போகிறார். அதனால் இப்போ 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருனாவே பொதுவாகவே சுபகிரகம். அது சுப விரயத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஆனாலும் வக்கரம் ஆகும்போது அஞ்சக்கூடிய பலன்களை இந்த ராசிக்காரர்களுக்கு அருமையான பலனை அள்ளி கொடுக்கக்கூடியவர் இவர் தான் குரு பகவான். அதே சமயத்தில் 9ஆம் இடம், அதாவது கர்மாதிபதின்னு சொல்லக்கூடிய 9 கூடியவன் சூரிய பகவான் போய் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் பலமாக இருக்கார். 10ல் சூரியன் இருந்தால் தொழிலில் அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இவங்களுக்கு இருக்கும். அதில் புதன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அவருடைய ஆட்சி வீட்டில் 10ஆம் இடத்துலையே இருக்கார். சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால அது புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்றதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய சிறப்பு. தொழிலில் இந்த மாதமெல்லாம் ஒரு சக்கப்போடு போடுற மாதிரி தான் இருக்கும். இதில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீச்சகதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அடுத்தது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி அவருடைய ஆட்சி வீட்டில் லாபஸ்தானத்தில் வந்துட்டார். சுக்கிரன் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஒரு அருமையான இடத்துல லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறது உண்மையிலேயே தனுசு ராசிக்காரருக்கு செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது, வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 10 ரூபா வர்ற இடத்துல 50 ரூபா தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 26 வரைக்கும் அவருடைய வீட்டிலேயே, அதாவது துலாம்லேயே இருக்கார். சுக்கிரன் 26ஆம் தேதி தான் விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதில் 7ஆம் இடத்துல இந்த தனுசு ராசிக்காரருக்கு செவ்வாய் இருக்குது. அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும். கணவன் அல்லது மனைவி அவங்களுக்கெல்லாம் உடல் தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். அதையும் மனசில் வச்சுக்கணும். ஜீவனக்காரகன் சனி பகவான் அவருடைய ஆட்சி வீட்டில் ரொம்ப பலமாக இருக்கார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள்காரகன். அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறது, பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் சனி பகவான் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்திற்கு பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. பொதுவாக சனி பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவான் அவர் 5ஆம் இடம் 9ஆம் இடம் அவருடைய பூர்வ புண்ணியத்திற்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இந்த 2 இடத்தையும் பார்க்குறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான பலனாக இந்த மாதமெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதில் 5ஆம் அதிபதி 7ல் போய் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், அதனால் செலவுகள் இப்படியெல்லாம் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் அது நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணியம் பலமாக இருக்குது. பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது. தொழில் ஸ்தானமும் லாபஸ்தானமும் அருமையாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்காரருக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.